ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். 5th டே கிளாஸு ரொம்ப கேப் விட்டு ஓட்டணும் இல்லையா? நம்ம கண்டினியூ இல்லாமல் நல்லா கேப் விட்டு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. சரி, இவர் எப்படி ஓட்டுறாருன்றதை பார்க்கலாம். இந்த வண்டி நீங்கள் எத்தனை நாளாக ஓட்டுறீங்க? ஸ்டவ் கிராஸ் பண்ணிவிடு, ஹார்ன் அடிச்சு போயிடு, இண்டிகேட்டர் ஆஃப். நெக்ஸ்ட், எப்பவுமே இப்போ நம்ம கிளட்சை அழுத்தி கீரை தேர்டுக்கு குறைச்சிக்கலாம். 4th வந்து இல்லையா, தேர்டுக்கு குறைச்சிட்டு கிளட்சை ரிலீஸ் பண்ண வெளியே தெரியுது அவங்களுக்கு. குறைச்சிட்டு கிளட்ச் ஆஃப் கிளட்ச் வச்சுக்கோங்க. யூட்டர்னும் போது உங்கள் பார்வை ஃபுல்லாக இப்படி பெண்ட் ஆயிடணும். இப்போ நீங்கள் தனியாக ஓட்டணும் அப்படின்னா காவி கொடுத்தா நீங்களே எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு இல்லையா? ஐ திங்க் இது என்ன வண்டின்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேஷ்போர்டு பார்க்கும்போதே தெரியும் இது என்ன வண்டி. இப்போ நமக்கு டிரைவிங் ஸ்கூலில் இந்த வண்டியும் ஆட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் அதிகமாக இந்த வண்டியும் நீங்கள் ட்ரைனிங்கில் பார்க்கலாம். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிளட்சை முதல்ல அழுத்திடுங்க. ஃபுல்லாக விரல் இல்லை, முன்னங்கால வச்சு அழுத்துங்க. அழுத்திட்டு ஸ்டார்ட். ஓகே, ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்னைக்கு நம்ம டே கிளாஸை ரொம்ப கேப் விட்டு ஓட்டணும் இல்லையா? நம்ம கண்டினியூ இல்லாமல் நல்லா கேப் விட்டு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. சரி, இவர் எப்படி ஓட்டுறாருன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நாள் இல்லைல்ல, 3 நாள் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த வண்டி நீங்கள் எத்தனை நாளாக ஓட்டுறீங்க? லாஸ்ட் டைம் ஒரு டைம் ஓட்டுனீங்க, இப்போ செகண்ட் டைம் இது ஓட்டுறீங்க. ஓகே, இப்போ இந்த வண்டியும் இப்போ நம்ம இதுக்கப்புறம் கிளாஸில் அடிக்கடிக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. முதல்ல என்ன பண்ணுங்கள், கீரை போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிரேக்கு உடனே அந்த பட்டனை அழுத்தக்கூடாது. லிஃப்டை லைட்டாக தூக்குங்க, தூக்கி அழுத்தி கீழே. ரைட். இப்போ கிளட்சோட மூவிங் பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. ஆக்சிலேட்டராண்ட காலை ரெடியாக வச்சுங்க. உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் மேடாக தெரியும். கவனமாக எடுங்க. ஓகே, சூப்பர். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஆக்சிலேட்டரை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு வண்டியோட முகத்தை நேர் வச்சுங்க. கொஞ்சம் கிராஸாக இருக்கு இல்லையா, அதை நேராக வச்சு. ஓகே, ஸ்லோ கிளட்ச். செகண்ட் மாற்றிட்டு அங்கே ஸ்டாப்பிங்கில் அந்த வண்டி நிற்குது. கிராஸ் பண்ணி போக முடியுமா? பின்னாடி வேற யாராவது வராங்களா? ரைட் இண்டிகேட்டர் லைன் மாத்திர மாதிரி போகணும். ஸ்டடி. கிராஸ் பண்ணிவிடு, ஹார்ன் அடிச்சிடும், போயிடு, இண்டிகேட்டர் ஆஃப். நெக்ஸ்ட், எப்பவுமே இண்டிகேட்டர் நம்ம போடுறோம்னா லைன் மாத்திர இண்டிகேட்டர் போடணும். மறுபடியும் வரீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டு தான் வரணும். அது அந்த மாதிரி ஸ்டெப்பு இல்லை. சும்மா இங்கே பாருங்க, அப்படி ஒரு தடவை தள்ளிங்கன்னா 3 தடவை எரிஞ்சு அதுவே ஆஃப் ஆகிடும். இப்போ நீங்கள் நேராக இதில் போகும். இப்போ அந்த பஸ் உங்களை கிராஸ் பண்ண போகுது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஸ்டடியாக நேராக. ஓகே, நெக்ஸ்ட். இந்த நெக்ஸ்ட்டுன்னும் போது வண்டி கொஞ்சம் நெளியுது பாருங்க. இது வரக்கூடாது. அந்த கீர் மாத்திர ஹைப் இன்னும் அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோ. கண்டிப்பாக ஒரு தடவை ஹார்ன், ஏன்னா லெஃப்டில் தெரு இருக்கு. ஹார்ன் ஒரு தடவை அடித்தாலும் லாங்காக அடிச்சிடும். இந்த லாஸ்ட் டைம் ஓட்டினதை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஆனால் எப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருதுன்னா, ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இன்னொரு வேலை செய்யும் போது அந்த ப்ராப்ளம் வருது.
லைனை ரொம்ப ஒட்டி போகாதீங்க, கொஞ்சம் சென்டரா போகும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? கியர் போடும்போது தான் அந்த கிளிச் வருது. அதை நீங்க அந்த டைம்ல பரபரப்பா போடாம ரிலாக்ஸா போடாது. ஒரு சில வேலைகள் செய்யும் போது நம்ம பரபரப்பாயிரும். கண்டிப்பா ஹாரன் தேவை. கொஞ்சம் ஸ்லோ, ரிலாக்ஸ், ஃபோக்கஸ், லாங் டிஸ்டன்ஸ். அந்த நெளியுது பாருங்க, அந்த அதான் வரக்கூடாது. ஸ்லோ பண்ணி கொஞ்ச நேரம் தான். இப்போ நம்ம கிளச்சை அழுத்தி கீரை தேர்டுக்கு குறைச்சிக்கலாம். ஃபோர்த்தில் வந்து இல்லையா, தேர்டுக்கு குறைச்சிட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ண. நெளியுது தெரியுது அவங்களுக்கு. கீருக்கு கை வரும்போது வண்டி லெஃப்ட்டு ரைட்டு அப்படி போய் தான் வண்டி நேரம் ஆகுது. அது வரக்கூடாது. அதுதான் மெயின் ஃபால்ட்டே. ஏன்னா ஒரு டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டும் போது கியரை குறைக்க வேண்டியதாக இருக்கலாம், அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது வண்டி நெளிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற வண்டியில் டச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ரைட்டில் போயிடுங்க. மிரரை பார்த்துட்டு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிட்டு போங்க. ஸ்டெப்பு நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, லைன் மாத்திர ஸ்டெப்பு போடணும். ஸ்ட்ரைட்டாக போங்க, கிராஸ் பண்ணிவிடு. டர்னிங்காக இருக்குது, அதையும் கவனிக்கணும். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைன் மாத்திர ஸ்டெப்பு எப்படி போடணும்னா சும்மா லைட்டாக தான் தள்ளணும், ஹெவியாக தள்ள தேவை. லாக் ஆகிற மாதிரி போடாது. ஓகே, இப்போ வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். நான் சொல்கிற வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணேன். ஏன்னா பின்னாடி வண்டி வருது, வண்டியும் கிராஸ் ஆகிட்டு. கொஞ்சம் அழுத்துங்க வேகம், அந்த வேகத்திலேயே போகும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ஸ்டேரிங் அந்த அழுத்தத்தை கொஞ்சம் குறைச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வளைக்க முடியும். அந்த பஸ் போயிட்டோம். இந்த பசங்க போகிறாங்க, ஹார்ன் அடிச்சிருது பெஸ்ட்டு. கொஞ்சம் நீங்கள் ரைட்டு, ஒரு வீல் அந்த ரோட்டில் ஒரு வீல் போயிட்டு இப்போ நம்ம கிராஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் நம்ம ரோடு. ஓகே, இப்போ ஸ்லோ பண்ணுங்கள், கிளச் ஆகுது. வண்டியை நம்ம ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். பொறுமையாக செய்யுங்க. அந்த பையன் போயிட்டு இருக்கானா அந்த இடத்துல கிளச் ஆகுதுங்க, அதுக்கிட்டு பிரேக் ஸ்மூத்தாக. மிரர் பார்த்துட்டு 2 மிரரையும் கவனிங்க. இன்னும் கொஞ்சம் அடக்குங்க. உங்கள் ஃபோக்கஸ் லாங்காக. கொஞ்சம் பிரேக்கை விடுங்க, வண்டி கிராஸாக இருக்கு இல்லையா, அது நேரம் ஆகிடும். இப்போ கம்ப்ளீட் ஸ்டாப் ஆன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கு பிறகு கிளச் எடுக்கணும், அதுக்கு பிறகு பிரேக் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் வண்டி எடுக்கணும், இல்லை ஹேண்ட் பிரேக் தேவையில்லை. வண்டி எடுக்கணும்னா நீங்கள் ஒன்லி கிளச்சை மட்டும் அழுத்துங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ நம்ம போகலாம். ஏன் பிரேக் எடுத்துட்டு அப்படியே பிடிங்க. பிரேக் ஒன்றும் இல்லை, வண்டி டவுனில் இருக்குது. நீங்கள் பிரேக் அப்படியே பிடிங்க, நீங்கள் இறங்க போகிறது இல்லை, மறுபடியும் எடுக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கியரை போட்டுக்குங்க. போட்டுட்டு ஸ்லோவாக பிரேக் இப்போ ரிலீஸ் பண்ணால் நவுறுதான்னு பாருங்கள். அப்படி நவுறுதுன்னா நம்ம பிடிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நீங்கள் நவுறாத அளவுக்கு பிடிக்கணும். எவ்வளோனா இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் பிரேக். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பிரேக்கை சுத்தமாக விட்டுருங்க. இப்போ கிளச் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, லைட்டாக எடுங்க, அவ்வளோதான். அதை ஹோல்டு ரிலீஸ் பண்ணக்கூடாது, நிப்பாட்டணும். நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா வண்டி சப்போஸ் ரொம்ப மேடாக இருந்தால் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ கிளச்சை முழுமையாக எடுத்துருங்க. அதுக்கு பிறகு லேசான வேகம்
மெதுவாக கொடுக்க ஆரம்பிங்க. இப்போ அந்த மாடு போகுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம யூ டர்ன் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க. நெக்ஸ்ட். ரைட். எடுத்துட்டு ஸ்பீடை லேசாக ஒரே ஸ்பீட். ஓகே, இப்போ அங்கே டிவைடர் இருக்கா தெரியுதா? அந்த டிவைடரான ரைட் சைடு யூ டர்ன். நம்ம என்ன பண்ணலாம், செகண்டில் தான் இருக்கோம், அதனால் இந்த ஸ்பீடு அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். பின்னாடி வேறு யாராவது வராங்களா? அவங்க வரதுக்குள்ளே நம்மளால் போக முடியுமா? ஓகே, இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடு போட்டுட்டு ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஒன்றும் ஸ்பீடெல்லாம் அதிகப்படுத்த தேவையில்ல, அந்த ஸ்பீட்லேயே நீங்கள் போனாலே போதும். கண்ட்ரோல் ஸ்பீட். இப்போ ஃபுல்லாக வேகத்தை குறைச்சிருங்க. குறைச்சிட்டு கிளச் ஆஃப் கிளச் வச்சுங்க. டர்ன் டர்ன் யூ டர்ன். யூ டர்ன் போது உங்கள் பார்வை ஃபுல்லாக இப்படி பெண்ட் ஆகிடணும். யூ டர்ன் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஸ்டடி உங்கள் ரோடில் பாதி ரோட்டில். ஓகே, இப்போ நம்ம இந்த பைக்கை தாண்டி ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளச்சை மட்டும் ரிலீஸ். மெதுவாக அப்படியே ஓரம் வந்து உங்கள் டிஸ்டன்ஸ் லாங்காக பாருங்க. கிளச் அரெஸ்ட், பிரேக் ஸ்மூத்தாக அப்ளை. சூப்பர். ஃபஸ்ட்டு நியூட்ரல், வேகமாக மேலே தள்ளிங்க. அந்த கியர் நியூட்ரல்ன்ற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ கிளச் எடுங்க, வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ பிரேக் எடுத்து ரைட், கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரு. இப்போ நீங்கள் செஞ்சதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ அவங்க இந்த மாதிரி இப்போ நீங்கள் தனியாக ஓட்டணும் அப்படின்னா சாவி கொடுத்தா நீங்களே எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு இல்லையா? ரைட், இதுதான் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட். இது வரணும்னா உங்க நிதானம் இன்னும் தேவை. அதாவது மற்ற விஷயங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஸ்டேரிங்க்கு இல்லாம இருக்கு. நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, ஸ்டேரிங்கான ப்ரையாரிட்டியை முதல்ல அதை வைங்க. ஏன்னா ஒரு வண்டி வெளி தோற்றத்துல ஒழுங்கா போகுதா இல்லையான்னு காமிக்கிறதே முதல்ல ஸ்டேரிங் தான். நீங்க மற்றபடி இதுல கிளச் அழுத்துறதோ இல்ல கியரை போடுறதோ இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா பப்ளிக் நம்மள கவனிக்க போறது இல்லை. அதனால இதுக்கான முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துங்க. ஸ்டேரிங்க்கு முதல்ல அதிகமான கவனம் கொடுங்க. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போக போக இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ண போகும். ஓகேங்களா? ரைட், இன்னைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த விஷயத்தை பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது என்ன வண்டின்றத நீங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேஷ்போர்டு பார்க்கும்போதே தெரியும் இது என்ன வண்டி. இப்போ நமக்கு டிரைவிங் ஸ்கூல்ல இந்த வண்டியும் ஆட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் அதிகமா இந்த வண்டியும் நீங்க ட்ரைனிங்ல பார்க்கலாம். ஓகே, இந்த சேனல் மூலியமா தெளிவான டிரைவிங் நீங்க புரிஞ்சிக்கலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப். உங்கள் வாகனத்தை நேர்த்தியாக செலுத்துவதற்கு கற்றுத்தருகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களிடம் பகிரவும்.